أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, மகத்துவமான இறைவனுடைய கிருபையை கொண்டு இஸ்லாத்தினுடைய செய்திகளை முறையாக நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் தௌஹீத் பாடத்தினுடைய 9வது பகுதியில் நாம் இப்போது பார்க்க இருக்கக்கூடியது இறை தூதுவர்களை ஈமான் கொள்வது என்பதனுடைய அடிப்படையான விஷயங்களைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, பல நபிமார்களுடைய சிறப்புகளை குறித்து, நபிமார்கள் அருளப்பட்டதனுடைய முறைகளை குறித்து எல்லாம் குர்ஆனுடைய வசனங்களின் ஆதாரங்களோடு நாம் படித்திருக்கிறோம், நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடியது தூதுவர்களை நம்பிக்கை கொள்வது என்பது எந்த அடிப்படையிலானது என்றுதான். மனித சமூகத்தில் அல்லாஹ் தன்னுடைய செய்தியை எத்தி வைப்பதற்காக வேண்டி மலக்குமார்களை அனுப்பவில்லை. மாறாக மலக்குமார்களை அனுப்பாமல் மனிதர்களை படைத்து மனிதர்கள் தங்களுடைய தூதுத்துவ செய்தியை எத்தி வைக்க வேண்டும் என்ற பொருத்தின் அடிப்படையில் இறை தூதுவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இதர நபிமார்களுக்கும் தூதுவர்களுக்கும் மலக்கின் மூலமாக, ரூஹுல் குதுஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக இறை தூதுவரனுடைய செய்தியை, தூதுத்துவ செய்தியை இறை தூதுவர்களுக்கு கொண்டு வந்து கொடுத்ததாக நாம் படித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் மனிதர்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதுவர்களுக்குத்தான் இறைவன் இந்த பூமியில் தூதுத்துவ செய்தியை கொடுத்து மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி கொடுத்ததாக குர்ஆனிலும் இறைவன் சுட்டிக்காட்டுகிறார். எனவே இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் மனிதர்களுக்கு அவர்கள் புரியக்கூடிய வகையில், அவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடிய வகையில் இறைவனுடைய செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற பொருட்டின் அடிப்படையில் மனிதர்களிலிருந்து தூதுவர்களை தேர்ந்தெடுத்தான். எனவே அப்படி தேர்ந்தெடுத்த மனிதர்களை பார்த்து மனிதர்களில் சிலர் சொல்வார்கள், மனிதரையா தூதுவராக எடுக்க வேண்டும் இறைவன் என்று சொல்லக்கூடிய வகையிலான சில வம்பர்களும் மோசமாக செயல்படக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். மறுப்பாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மாறாக இறைவன் தேர்ந்தெடுத்ததனுடைய தன்னுடைய நியாயமான காரணத்தை இறைவன் வழிமொழிகிறான், சொல்கிறான் என்பதை குர்ஆனிலே நம்மால் காண முடிகிறது. நிராகரிக்கக்கூடியவர்கள் இருந்தார்கள் என்பதைத்தான் இறைவனும் சுட்டிக்காட்டுகிறான். அப்படி இறை தூதுவர்களை மறுத்தவர்களை பொய்யர்கள் என்று இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். அதே நேரத்தில் கதபத் கௌமு நூஹனில் முர்சலின், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அனுப்பினோம், அவரை பொய்ப்படுத்தினார்கள். நூஹனுடைய சமூகத்தார் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்படுத்தினார்கள் என்று இறைவன் குர்ஆனிலே சூரத்து ஷுஆரா என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். எனவே பொய்ப்பித்ததின் காரணமாக, அவர்கள் பொய்யாக்கியதின் காரணமாக பல நபர்களை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, ஒரு தூதுவரை பொய்யாக்கினாலும் ஒருவருடைய செயல்பாடுகளை, ஒரு தூதுவரனுடைய செயல்பாடுகளை ஒரு தூதுவரை மறுத்தாலும் அவர்கள் பொய்யான சமூகமாகத்தான் இஸ்லாத்தில் மறுப்பாளர்கள் என்ற ரீதியில், நிராகரிப்பாளர்கள் என்ற ரீதியில் தான் பார்க்கப்படுகிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நஸ்ரானிகள் மாத்திரமே பின்பற்றுவார்கள். நஸ்ரானிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றெடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி, நசராக்கள் ஏற்றெடுத்திருக்கிறார்கள் என்பதற்காக வேண்டி நாம் என்ன செய்யக்கூடாது, நாம ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்பாம இருக்கக்கூடாது. ஆனா அதே நேரத்துல நசராக்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை என்ன செய்யறாங்க, பொய்ப்பிக்கிறார்கள் என்பதை நம்மால் என்ன செய்ய முடியுது, புரிந்து கொள்ள முடியுது. இப்படி வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஒரு தூதுவரை ஏற்றுக்கொண்டு இன்னொரு தூதுவரை புறக்கணிப்பது, நிராகரிப்பது என்பது நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இஸ்லாம் எதை சொல்கிறது, அல்லாஹ் எதை கட்டளையிடுகிறான் என்று சொன்னால் எந்த தூதுவரிடத்திலும் வேறுபாடு இல்லை. குர்ஆனிலே அப்படித்தான் இறைவன் சுட்டிக்காட்டு, ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி. தன்னுடைய தூதுத்துவத்தில் யாருக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை என்பதாக தூதுத்துவ செய்தியை இறைவன் முன்மொழிந்து விட்டு, நம்ப வேண்டிய காரியத்தை குறித்து உண்டான செய்தியை சொல்லிவிட்டு இறைவன் சொல்லக்கூடிய விளக்கமும் அப்படித்தான் இருக்கிறது. லா நுஃபர்ரிகு பைன அஹதின் மிர் ருசுலி. இறைவனுடைய தூதுவர்களில்
எந்தவித முரண்பாடும் இல்லை என்பதை குறித்து தெளிவான நம்பிக்கை ஈமான் கொள்வது அவசியம் என்பதைத்தான் அங்கு முதல் பகுதியாக இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். தூதுவர்களை நம்புவதல் என்பதனுடைய இரண்டாவது பகுதியாக சிலருடைய பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுடைய அந்த தூதுத்துவ செய்தியை மெய்ப்பித்து தூதுத்துவ செய்தியை உயர்ப்பித்து இறைவன் என்ன செய்யறான், வழி கொடுத்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறது. அதுல உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய கண்ணியமிக்க ஒரு சிறப்பை பெற்றவர்களாக சில நபிமார்களை அல்லாஹ் என்ன செய்யறான், வழி காட்டி தர்றான். அந்த அடிப்படையில சூரத்துல் அஹ்ஸாப்ல இறைவன் சொல்லுவது போல, வைத அஹதுனா மின நபியீன மீசாகஹும் ومنك ومن نوح وإبراهيم وموسى وعيسى بن مريم وأخذنا منهم ميثاقا غليظا. இறைவன் இந்த நபிமார்களை அறிமுகப்படுத்தக்கூடிய தருணங்களில் இவர்களுடைய சிக்கா என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய உயர்ந்த அந்த தாங்கள் ஏற்றெடுத்திருக்கக்கூடிய தூதுத்துவ செய்தியில் அவர்கள் நடந்து கொண்ட விஷயத்தை இறைவன் மெய்ப்பித்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த வசனத்தில் இறைவன் சுட்டி காட்டுகிறான். அப்ப அந்த உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த கண்ணியமிக்க அந்த சிறப்பை சார்ந்த இந்த நபிமார்கள் என்பதை குறித்து வைதஹதனாமின நபியின நபிமார்களில் இருந்தும் உங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபிமார்களுடைய மிக முக்கியமானவர்களாக இறைவன் நபி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒமின்க அப்படின்னா முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒமின் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஒ மூசா அலைஹிஸ்ஸலாம், வ ஈஸா இப்னு மரியம் 5 நபிமார்களை குறித்து என்ன செய்யறான், தெளிவுபடுத்தி சுட்டி காட்டுறான். ஸோ அந்த அடிப்படையில அல்லாஹ் அவர்களுடைய உயர்ந்த அந்த சிக்கா என்று சொல்லப்படக்கூடிய உயர்ந்த அவர்களுடைய கோட்பாடுகளை முன்னிறுத்தக்கூடியவர்களாகவும் மிக முக்கியமானவர்களாகவும் இருந்ததாக நாம் நம்பிக்கை கொள்கிறோம். அதே நேரத்தில் பெயர் குறிப்பிடப்படாமலும் நபிமார்களை இறைவன் தூதுவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறான். அவர்களை குறித்து உண்டான செய்தியையும் இறைவன் சொல்லுவோம். வலக்கத அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக மின்ஹும், உங்களுக்கு முன்பு நிறைய நபிமார்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். மின்ஹும் மன் கசஸ்னா அலைக், அவர்களிலிருந்து சிலர்களுடைய வரலாறை நாம் சொல்லி தந்திருக்கிறோம். மின்ஹும், அவர்களுடைய வரலாறுகளிலிருந்து மல்லம் நக்சுஸ் அலைக்க, உங்களுக்கு சொல்லாமலும் இருந்திருக்கிறோம். எனவே அவர்களை குறித்து என்ன செய்யணும், நம்பிக்கை கொள்வது மிக முக்கியமானது. எனவே இறைவன் நமக்கு சொல்லி தந்தவர்களையும் சொல்லி தராதவர்களையும் தூதுத்துவ செய்தியின் அடிப்படையில் நாம் நம்பிக்கை கொள்வது கட்டாயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறுகள் இருக்கு. மதாயின் என்று சொல்லப்படக்கூடிய பனு இஸ்ரவேலர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பனு இஸ்ரவேலர்களுடைய அந்த பகுதிகளில் மதாயின் சாலை அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்காவினுடைய வரலாறு, இப்படி நிறைய வரலாற்று படிமங்கள் நிறைந்த பல பகுதிகள் இந்த பூமியில் நிலைத்திருக்கிறது என்பதை குறித்து உண்டான தெளிவான அறிவும் நமக்கு வேண்டும். அந்தந்த பகுதிகளில் பல நபிமார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அங்கு வாழ்ந்த சமூகங்கள் நபிமார்களுக்கு செய்த அட்டூழியங்களின் காரணமாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து உண்டான அறிவும் நமக்கு வேணும். அந்த அடிப்படையில இவர்கள் நபிமார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறப்புகள் கொடுக்கப்பட்டது. முஅஜிசாத் என்று சொல்லப்படக்கூடியது, கனவின் மூலமாக வஹி வந்திருக்கிறது. நபிமார்களுக்கு கனவின் மூலமாக வஹி வந்திருக்கிறது. முஅஜிசாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய அத்தாட்சிகளின் அடிப்படையில் அவர்களுக்கு வஹி வந்திருக்கிறது, இறை செய்தி வந்திருக்கிறது. சில நபிமார்களுக்கு கூடுதலான ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடவினார்கள் என்று சொன்னால் நோய் தீரக்கூடிய வகையிலான சில விஷயங்கள் சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இப்படி பல அத்தாட்சிகளும் இந்த பூமியில் இருக்கிறது என்பதை குறித்து நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டியது கட்டாயம். நபிமார்கள் குறித்து உண்டான விஷயங்களை நம்பிக்கை கொள்வது அவசியம் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக வந்த இறை தூதுவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த செயல்படினா எப்போது எந்த நபி இருக்கிறார்களோ அந்த நபியை தான் ஃபாலோ பண்ண வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் இறை தூதுவராக காத்தமுன் நபியின் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வந்திருக்கிறார்கள். அவர்களை முறையாக பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருந்திட வேண்டும் என்பதைத்தான் இங்கு இறைவன் சுட்டி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் இறை தூதுவராக கடைசியை முகமது நபியை நாம் சுட்டி காட்டுகிறோம். ஃபலா வரப்பிக்க லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும் ثم لا تجدوا في أنفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. அல்லாஹ் தெளிவா சொல்றான், தங்களுக்கு வேதக்காரர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களில் தங்களுடைய சச்சரவுகளை தீர்க்கக்கூடிய தீர்ப்பாளராக நீதிபதியாக ஆக்கி நீங்க செய்யக்கூடிய தீர்ப்பை தங்களுடைய மனங்களில் எத்தகைய அதிருப்தியும் பெறாமல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ளாத வரையில் அவர்கள் மூமினாக இருக்க மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்.
எனவே இறை தூதுவராக இப்போது வந்திருக்கக்கூடிய நபியை இந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களை பின்பற்றுவதுதான் அவசியம். இதற்கு முன்னொரு காலத்தில் யூதர்கள் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய வேதங்களை கொடுத்து பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய தருணங்களிலேயே வேற ஒரு நபி வந்திருக்கிறார்கள். அந்த நபியை போய் பிடித்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய வேதங்கள் கொடுக்கப்பட்ட இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்ட தூதுவர் வந்த பொழுது அந்த தூதுவரையும் தூதுத்துவ செய்தி ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றைய தூதுவர்களை நிராகரித்திருக்கிறார்கள். ஆனால் நாம் வேதம் கொடுக்கப்பட்டதை சத்தியம் என்றும் இறை தூதுவர்கள் சத்தியம் என்றும் நம்பிக்கை கொள்ள வேண்டியது மூமின்களுடைய கட்டாய கடமை. பின்பற்ற வேண்டியது அடிப்படையில் கடைசியாக வந்த இறை தூதுவர்களுடைய தூதுத்துவ செய்தியை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து தெளிவான அறிவும் பெற்றிடுதல் அவசியம் என்பதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்தில் இறை தூதுவர்களை ஈமான் கொள்வதால் ஒரு மூமினிடத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் பிராக்டிக்கலா மனிதர்களை ஒரு பின்பற்றுதல் என்ற அடிப்படையில் தான் இந்த பூமியில இறைவன் ஒரு செய்தியை என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னா உயிர்ப்பித்து வைக்கிறான். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹு தாலா தன்னுடைய தூதுத்துவ செய்தியை தலைமுறையாக மனிதர்களுக்கு உணர்த்தி கொள்ளக்கூடிய பொருட்டு, அவர்களுடைய தூதுத்துவ செய்தியை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பொருட்டு, தன்னுடைய அடியார்கள் மீது வழிகாட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய இந்த தூதுத்துவ செய்தியை இறைவன் பரவலாக்கி இறை தூதுவரனுடைய செய்தியை முறையாக என்ன செஞ்சிருக்கிறான், நமக்கு கற்று தந்திருக்கிறான். எப்படி சிந்திக்க வேண்டும், எப்படி உணவு உண்ண வேண்டும், எப்படி எது ஹலால் எது ஹராம், எப்படியான ஒரு வாழ்வியல் முறையாக தந்திருக்கிறான். இஸ்லாம் அதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது. பல நபிமார்களினுடைய 5000 ஆண்டுகள் முன்பு சென்ற நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல ஆயிரக்கணக்கான வருஷங்களின் முன்னாடி சென்ற பல நபிமார்களுடைய செய்திகள் இங்கு இருக்கிறது. இறை தூதுவர்களுடைய வழிகாட்டுதலே கிட்டத்தட்ட 1500 வருடங்களை நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய தருணங்களில் எல்லாம் இறை தூதுவர்களுடைய செய்தியை நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம், பின்பற்றி கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பல தலைமுறைகளை தாண்டியான ஒரு வரலாறு, ஒரு முறையான வழிகாட்டுதல் இருக்கிறது. இதில் எந்த பிசகும் இல்லாமல் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், பாதுகாத்திருக்கான் அப்படிங்கிறது புரியணும். அதனுடைய தொடர்ச்சியை நாம் பின்பற்றி வரக்கூடியவர்களுடைய அந்த வழிகாட்டுதல் தான் என்பதை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடிய அடியார்களாகவும் நாம் இருந்திட வேண்டும். நம்மை முறையான மூமினாக இருப்பதற்கு இந்த தூதுத்துவ செய்தி, தூதுத்துவர்களை நம்புதல் என்பது மிக அவசியமாக இருக்கிறது என்பதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை நம்பிக்கை கொள்வதும், அவர்கள் மீது அன்பு கொள்ளவும், அவர்களுடைய புகழை குறித்து உண்டான விஷயங்களை படிப்பதும், அவர்களை கண்ணியப்படுத்தவும் நம்மளால் என்ன செய்ய முடியுது அப்படிங்கிறத பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதுவர்கள் என்பவர்கள் மகத்துவம் மிக்கவர்கள். தங்களுடைய கோட்பாடுகளை இறை தூதுவர்களுடைய செய்தியை, இறை தூதுத்துவ செய்தியை முறையாக வணங்குவதிலும் பின்பற்றுவதிலும், அதை எத்தி வைக்கக்கூடிய விஷயங்களிலேயும் அவர்கள் மக்களுக்கு உபதேசிக்கக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து தான் நாம் பார்க்கிறோம். சில பிடிவாதக்காரர்கள் மனிதர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, திமிரு கொண்டு அல்லது தங்களுடைய அந்த கிபிர் என்று சொல்லப்படக்கூடிய பெருமையின் காரணமாக, வீராப்பின் காரணமாக மறுக்கும் மனநிலை கொண்டவர்களாக, நிராகரிப்பாளர்கள் இருக்கிறார்கள். மனிதர்களையா இறை தூதுவராக இறைவன் அனுப்புவான் என்று அவர்கள் கேட்கிறார்கள் என்பதுதான் குர்ஆனை சுட்டி காட்டுகிறது. உமா மனான்னாஸ அய்யுமினு இத் ஜாஅஹுமுல் ஹுதா, யார் நம்பிக்கை கொள்வதை தடுக்கிறார்களோ அவர்களுக்கு நேர்வழி வந்த பின்பும், இல்லா அன் காலு, அவர்கள் சொன்னார்களே தவிர, பஅஸல்லாஹு பஷர ரசூலா, இறை தூதுவராக நபியை தூதுவரை மனிதனாகவா இறைவன் அனுப்புவான்? குல், நபியை நீங்க சொல்லுங்க, லவ்கான ஃபில் அர்தி மலாயிகா, இந்த பூமியில மலக்குமார்கள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால், எம்ஷூன முத்மஇன்னீன், நிம்மதியாக வாழக்கூடியவர்களாகவும் அங்குமிங்கும் திரியக்கூடியவர்களாகவும் மலக்குமார்களாக இந்த பூமியில் வாழ்ந்திருப்பார்கள் என்று சொன்னால், லநஸ்ஸல்னா அலைஹிம், அவர்கள் மீது நாம் திட்டமாக இறக்கியிருப்போம், மினஸ் ஸமாஇ மலக்கன் ரசூலா, மலக்கை நாம் தூதுவராக அனுப்பியிருப்போம் என்று இறைவன் விளக்கப்படுத்தி காட்டுகிறான். இந்த பூமியில் வாழ்வது மனிதர்கள் தானே, இந்த பூமியில் சுற்றித் திரிவது மனிதர்கள் தானே, மனிதர்களுக்கு வேறொரு இனத்திலிருந்து வேறொரு பகுதியில் இருந்தா தூதுத்துவ செய்தியை கொண்டு வர முடியும். எனவே மனிதர்களில் இருந்தே இறை தூதுவ செய்தியை நாம் கொண்டு வந்தோம் என்பதாக இறைவன் இந்த வசனத்தில் உறுதிப்படுத்தி காட்டுகிறான். எனவே இறை தூதுவரை நம்புவது என்பது இஸ்லாத்தில் மிக உன்னதமான பணியாக இருக்கிறது. அந்த உன்னத பணியை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான்.
அந்த வழிகாட்டுதலை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். இதை முறையாக நம்முடைய குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்பது நம் மீது அவசியம் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இறைவன் நேர்வழி பெற்ற தூதுவர்களுடைய வழியை முறையாக பின்பற்றக்கூடிய சந்ததிகளாக நம்முடைய சந்ததிகளையும் நம்மையும் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.